மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு? எந்த உறவு இவங்களை தேடி வருது? நிச்சயமாக இவங்களுக்கு பல உறவுகள் தேடி வருகின்றன. ஒரு சில உறவுகள் கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. கணவன் மனைவி 2 பேர் சண்டை கட்டி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஒரு சில வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ திருப்பி வரும்னு சொன்னோம் இல்லையா? இந்த ராசி எதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க, தனக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் அல்லது வேலையாட்களாக இருக்கலாம். சீட்டு போட்டுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபினான்ஸுக்காக மற்றவங்களை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இவங்க அது ஒரு இந்த ராசிக்கு அது செட் ஆகாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபாக வரப்போகுது. அதுவே சேஃபாக போகுது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவாக மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இல்லைன்னா இப்போதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா? இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு? எந்த உறவு இவங்களை தேடி வருது? நிச்சயமாக இவங்களுக்கு பல உறவுகள் தேடி வருகின்றன. ஒரு சில உறவுகள் கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட், திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு புது உறவு புதுப்பிக்க போகிறது. ஏன்னா குரு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல ஹம்ச ராஜயோகத்தில் வேலை செய்யும் காலகட்டத்தில் முழுச்சுவராக பார்க்குறார். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரக பயிற்சிகளும் இந்த செவ்வாய் சனி சேர்த்து ஃபஸ்ட்டு திருமண ரீதியாக
இந்த திருமண ரீதியாக என்ன நடக்குதுன்னா முதலே இந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்டே பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போயிருக்கும். அதே ஜாதகம் யூ-டர்ன் போட்டு வரும். அதே வரனே ரிட்டர்ன் வரும். 6 மாசத்துக்கு முன்னாடி வேணாம்னு சொன்னாங்களே கேட்டு பாருங்க அப்படிம்பாங்க. அப்போ திருப்பி அது முடியும். அன்னைக்கு வேற இன்னைக்கு வேறங்கிற மாதிரி. அப்போ ஆல்ரெடி ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, ஏதோ ஒரு ரீசனுக்கு இல்லைன்னு சொன்னால் திருப்பி இன்னொரு டைம் கேட்டு பாருங்க. நிறைய மகர ராசிக்கு அதுதான் முடியும். இப்போ இதே அம்சம் கணவன் மனைவி 2 பேர் சண்டை கட்டி பிரிஞ்சிருந்துருப்பாங்க, ஒரு சில வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ திருப்பி வரும்னு சொன்னோம் இல்லையா, திருப்பி பொறுமையாக உட்காந்து பேசி பார்க்கும்போது ரீபேட்சப் பார்க்குற காலகட்டம். அப்போ தவறவிட்ட உறவுகளோ தவறவிட்ட வாய்ப்புகளோ புதுப்பிக்கிற காலகட்டமாக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், புது வரவுகள் வருகின்றன. ராசிக்கு மிக மிக முக்கியமானது குழந்தை வரப்புங்க. குழந்தை ரீதியாக நிறைய பேர் குழந்தை சம்மந்தப்பட்டது கிடைக்குமா ஏங்கிட்டு இருந்தவங்க குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிது. ஒரு சிலர்லாம் அந்த குழந்தை மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு சார், நாங்கள் நல்லபடியாக தான் கன்சீவ் ஆகிருந்தோம், 3rd மந்த்து 4th மந்த்துங்கிறது ஒரு சிலர், ஐயுஐ செலவு பண்ணது. அப்போ இது மாதிரி பல இன்சிடெண்ட் இந்த ராசி தான் நடந்தது. இப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்கு அதுக்குண்டான கடவுள் வழிபாடுகள் ஜாதக ரீதியாக வரும், பொது பரிகாரம் இல்லாமல் பார்த்துட்டு பண்ணும்போது குழந்தைகள் உறவுகள் சூப்பராக இருக்குது. இந்த ராசி எதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க, தனக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் அல்லது வேலை ஆட்களாக இருக்கலாம். இவர் ஹை மேனேஜராக இருக்காருன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அது கீழே இருக்கிறவங்க, அவங்க திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக வராமல் இருப்பாங்க, லீவ் எடுத்திருப்பாங்க, இல்லை திடீர்னு வேலை பக்கம் வேலைக்கு போகிறேன்னு. அப்போ அவங்க வேலையும் சேர்த்து இவங்க பார்க்க வேண்டியாயிரும். டபுள் டியூட்டி வேலை யாருனால்னா தான் சப்போர்ட்டாக ஹெல்ப்பராக யார் இருந்தாங்களோ அந்த நபர்கள், அப்போ அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டே கேட்டு ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணி கூட வச்சுக்க வேண்டிய வேலைகள். நான் நிறைய டைரக்டருக்கு சொன்னேன், ஏன்னா உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா 3ஆம் பாவம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கேட்டுக்கங்க, 3ஆம் பாவம் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சீரியல் சம்மந்தப்பட்ட ஆள் சொன்னாங்க. ஆமாங்க, திடீர்னு அவர் போயிட்டாரு, பாதி கண்டினியூட்டி இல்லை, அப்போ அது புதுசாக வேற ஒருத்தர் சர்ச் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் இதை கவனமாக பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே இது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு போட்டவங்க, ஏன்னா இப்போ நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்த ஃபினான்ஸுக்காக மற்றவங்களை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இவங்க அது ஒரு இந்த ராசிக்கு அது செட் ஆகாது. இன்னும் அவரை ரெஃபர் பண்ணுறேன், இவங்களை ரெஃபர் பண்ணுறேன், கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரெஃபர் பண்ண ஆட்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்களா, பணத்தை கொடுக்குறாங்களான்னு பார்க்க வேண்டிய உறவுகளில் முக்கியமான நேரம் அது. சார், இவங்களுக்கு இப்போ சொத்து அப்படிங்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை புதுசாக இவங்க ஒரு வீடோ இல்லை இடமோ வாங்குறாங்க அப்படின்னா ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுவாகவே இவங்க பூர்வீக ஊரை விட்டு வெளியில் சொத்து வாங்குற யோகம் உண்டு. அப்போனா பூர்வீக சொத்து இவங்க வேண்டாம், பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க, சைன் பண்ணி பணமோ நகையோ வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த இடத்த உங்களுக்கு கோச்சார ரீதியாக அமைப்பு இல்லை. ஜாதக ரீதியாகவே நம்ம மேக்சிமம் இந்த மகராசிக்கு சொல்ல மாட்டோம். உங்கள் ஊரின் தெற்கு பகுதியில் சொத்து வாங்கினா உங்களுக்கு யோகம். ஊரோட தெற்கு பகுதி இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் மெட்ராஸ் இந்த ராசிக்கு சவுத் மெட்ராஸ் நல்லாயிருக்கும். அவங்க ஊரில் எது சவுத்து பக்கம் இருக்கோ அந்த மாதிரி தலைவாசல் கிடையாது, நான் இதை சொல்கிறோம். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை நான் வாங்கிக்கிறேன், இல்லை மாற்றுக்கலாம். சரி, பூர்வீக சொத்து வருது, என்ன சார் பண்ணுறது? வாடகைக்கு விட்டுறணும். இவங்க இவங்க யூஸ் பண்ண வேண்டாம். பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை வாடகைக்கு விட்டுட்டு பணத்தை பெனிஃபிட்டாக அனுப்பிக்கலாம், தவிர அங்கே தங்கி ஷைன் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. இடமாற்றம் தேவைப்படுது, அதுதான் இவங்களுக்கு முக்கியமானது. இந்த ராசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஜாயின் பண்ணி இந்த ரியல் எஸ்டேட்டில் வாங்கிட்டாங்க. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சில சொத்துக்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு திருப்பி ரீயூனியன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்குது, அதை விட்டு போனவர். இப்போ இதில் ரொம்ப நாளாக சின்ன வயசில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், திருப்பி ஏதோ ஒரு உறவு வருது. அது நம்ம அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உறவை பார்த்து டீல் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கோம். அது முன்னாடி இருந்த அனுபவத்தில் இருக்கிற அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். இப்போ ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. மகர ராசிக்கு எப்படி இருக்குது, ஒரு உறவு வருது, அதில் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல தகவல் சார், நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கும், எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்தா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம்.
சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.